ஹாய் தர்சன் டோக்கிஸ் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லக்ஷ்மி மற்றும் பலர் நடிப்பில் வெளியாக இருக்கின்ற கட்டா குஸ்தி பார்ட் 2 திரைப்படத்துடைய ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கட்டா குஸ்தி பார்ட் 2 இந்த திரைப்படத்தினுடைய ஸ்டோரியை வந்து பார்த்தோம்னா, கட்டா குஸ்தி பார்ட் 1ல வந்து வீரா கீர்த்தி ரெண்டு பேருக்கும் வந்து குழந்தை வந்து பிறக்கிற மாதிரி படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இங்க கட்டா குஸ்தி பார்ட் 2ல வந்து கட் பண்ணா 5 வருடங்கள் கழித்து வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 வயசுல வந்து மதி என்ற ஒரு சின்ன பொண்ணு வந்து இருக்காங்க. இவங்களுக்கு கீர்த்தி வந்து தன்னுடைய ரெஸ்லர் கேரியர்ல வந்து மேலும் வந்து டெவலப் ஆகிறதுக்காக அதுல வந்து ஃபுல் போக்கஸா வந்து இருக்கின்றாங்க. அதே நேரம் தன் குழந்தையை வந்து வளர்க்கறதுல வந்து வீரா வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக வந்து தன் பிள்ளையை வந்து நீட்டாக வளர்த்து, அதே மாதிரி மனைவியை வந்து ரெஸ்லர்ஸ்ல வந்து ஆக்குறதுல வந்து மும்முரமாக வந்து இருக்கின்றார். இப்படி அவங்களோட லைஃப் வந்து மூவ் ஆகி கொண்டிருக்கும் போது கீர்த்தியினுடைய ரெஸ்லர் லைஃப்ல வந்து அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் வந்து வருது. அதுக்கு வந்து கீர்த்தி வந்து தன்னுடைய ஹஸ்பண்டான வீரா தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்றதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றாங்க. இதனால ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க என்பதுதான் இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2 திரைப்படத்தினுடைய ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த திரைப்படம் 2.5 மணி நேரமும் முழுக்க என்டர்டைன்மெண்ட்டாக போர் அடிக்காம ரொம்ப சூப்பராக பண்ணதுக்கு இயக்குனர் செல்லா ஐயாவுக்கு வந்து ஸ்பெஷல் மென்ஷன். ஏனென்றா இந்த திரைப்படத்தில் வந்து ஸ்டோரி வந்து ஒரு ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி. அடுத்து இதுதான் நடக்கும் என்பதை வந்து எங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருந்தாலும் அடுத்தடுத்து வர காட்சிகள் வந்து பார்த்து ரசிக்கும்படியாக அமைத்திருந்தமை, அதுவும் ஒரு முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் திரைப்படமாக வந்து பண்ணியிருக்கின்றாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து லாஜிக் என்பதை தூக்கி பார்க்கவே கூடாது. அதை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருக்கிற மேஜிக்கை வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த லாஜிக் எல்லாம் பார்க்காம இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் 100% ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் குறிப்பாக கட்டா குஸ்தி 1 விட இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2 திரைப்படம் மிக சூப்பராக இருக்கு என்றது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். எனக்கு பார்ட் 1 விட இந்த திரைப்படம் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பார்ட் 1ல எமோஷனல் குறைவு, பட் இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2ல வந்து எமோஷனல் ரொம்ப புளிஞ்சிருக்காங்க. அது முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அது இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீராக்கும் மதிக்கும், அந்த விஷ்ணு விஷாலுக்கும் சாராக்கும் இடையிலான அந்த அப்பா மகள் பாசம் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குது. படத்துல நிறைய இடத்துல வந்து எமோஷனல் ரொம்பவே சூப்பராக வந்து கனெக்ட் ஆயிருந்தது. அதுவே இந்த திரைப்படத்தின் சக்சஸுக்கு வந்து அமையுது. ஓவரால் இந்த திரைப்படத்தின் 2.5 மணி நேரமும் ரொம்ப ஸ்கிரிப்டாக என்று இல்லாமல் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அது முதல் சக்சஸாக இந்த திரைப்படத்துக்கு வந்து இருக்குது. அடுத்து இந்த திரைப்படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போடு அந்த விஜயனுடைய கில்லி பட பாடலை ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. தியேட்டர்ல சகல பேரும் சிரிப்புல வந்து சரவடின்னு தான் சொல்லணும். தியேட்டர் ஃபுல் பிளாஸ்ட் அந்த சீன்ல. அந்த லெவலுக்கு சூப்பராக வந்து அந்த ஒரு சீன் அமைஞ்சிருந்தது. அதுக்கு பிறகு வர கோர்ட் ரூம் கலாட்டாவா இருக்கட்டும், அதுக்கு பிறகு கடைசியாக நடக்கின்ற நம்ம வீராக்கும் கீர்த்திக்கும் நடக்கின்ற கட்டா குஸ்தி மச்சாக இருக்கட்டும், ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஆகிருக்கும். கடைசி 30 நிமிடம் சொலிட் பர்ஃபார்மன்ஸாக வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த லெவலுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகிருந்துச்சு படம். பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம், ஒரு என்டர்டைன்மெண்ட் திரைப்படம் பார்த்து முடித்த ஒரு திருப்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். தமிழ் சினிமாவில் வந்து இந்த பார்ட் 2 சாபங்கள்ல இருந்து தப்பித்த 2வது திரைப்படமாக இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2 திரைப்படத்தை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதுக்கு முதல் வந்ததுல வந்து ஒரு பார்ட் 2 திரைப்படம் வந்து ப்ராப்பர் ரைட்டிங்களின திரைப்படம் என்னை பொறுத்த வரைக்கும் டிமாண்டி காலனி 2. அதை தொடர்ந்து வந்த திரைப்படமாக வந்து இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2 வந்து மிக சொலிட்டான ஒரு ரைட்டிங்கை வந்து பண்ணியிருக்கின்றார். அந்த பாட்டில் விட்ட இடத்துல இருந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஸ்டோரியை கனெக்ட் பண்ணி அதை விட இன்னும் நிறைய என்டர்டைன்மெண்ட்களை வந்து மிக்ஸ் பண்ணி செல்லா ஐயாவும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் திரைப்படத்தை வந்து கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் போய் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். அடுத்த இந்த திரைப்படத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சேல் ரோல்டனுடைய இசை வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ரொம்பவே பலமாகத்தான் அமைந்திருந்தது. அது குறிப்பாக சம்பவக்காரி என்ற பாடலாக இருக்கட்டும், அது வந்து விஷுவலாக வந்து கொண்டு வரப்பட்ட இடமாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை விட இந்த திரைப்படத்தில் வந்து பிஜிஎம், அதே மாதிரி மெட்ரிய பாடல்கள் படத்துக்கு ஏற்றால் போல் ஓகேவாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தினுடைய சினிமோகிராஃபி, விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் சைட்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2 திரைப்படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவே வந்து வந்திருக்கின்றது. படத்துல என்ன பொறுத்த வரைக்கும் குறைகள் என்று சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா மீனு டீச்சர் என்ற ஒரு கேரக்டர்ல வந்து வருவாங்க. அவங்களும் வந்து சூப்பரா வந்து நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி விஷ்ணு விஷால் மகளாக நடிச்சிருக்கின்ற சாராவினுடைய நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்து ரசிக்கும்படியா இருக்கும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கியூட்டாக வந்து இருந்துச்சு. அதை தாண்டி பார்ட் 2ல வந்து கேரக்டரான கருணாஸ், காளி வெங்கட், முனிஸ்கான், லெசி, அந்தோனி ஆகியோருடைய கேரக்டர்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே இந்த திரைப்படத்தில் வந்து பார்ட் 2ல அவங்களோட கேரக்டர் அப்படியே கொண்டு வந்து சரியான இடங்களில் வந்து பயன்படுத்திய விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த திரைப்படத்தில் வந்து லெசி அந்தோனியினுடைய
கேரக்டரும் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. பார்ட் 1ல் வந்து சைலண்டாக இருப்பாங்க, இதில் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கருணாஸுக்கு. அந்த சீனுகள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த லெஸ்ஸி ஆந்தோனியோட கேரக்டர்ஸில் வர படம் ரொம்ப நல்ல தரமான கதாபாத்திரங்களை தேர்ந்து வந்து நடிச்சுக்கிட்டு வராங்க. நல்ல ஒரு குணச்சித்திர நடிகராக வந்து இப்போ வேலை வந்து கொண்டிருக்கிறார். ஓவரால் இந்த திரைப்படத்தில் வந்து எனக்கு எல்லாமே ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் படமாக இருந்துச்சு. ரீசெண்ட் டைமில் வந்து என்டர்டெயின்மெண்ட் திரைப்படத்தில் நான் ரொம்ப ரசித்து பார்த்த திரைப்படமாக வந்து இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2 திரைப்படம் எனக்கு அமைந்திருந்தது. நீங்களும் இந்த திரைப்படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.